நடிகர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்துல வெளியாக இருக்க நிலையில இந்த படத்துடைய விளம்பர பணிகளை இந்த ஆண்டு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட குழு பிளான் போட்டிருக்காங்களா. முதல்ல இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை சென்னையில நடத்த பிளான் போட்டாங்க. அதற்கு நேரு ஸ்டேடியம் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாச்சு. ஆனா ஆளும் கட்சி தரப்பு இந்த விவகாரத்துல பிரச்சனை செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியான பிறகு தற்போது தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா. அதற்கு மாறாக இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்த படக்குழு திட்டம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் சாருடைய இந்திரன் படத்தின் இசை வெளியீட்டு விழா அங்கு நடந்துள்ளது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மேலும் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு உலக அளவுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வழக்கமாக விஜய் அவர்கள் மேடையேறினாலே அரசியல் பேசுவார். தற்போது வேற தாவேகா கட்சி அப்படின்னு அவருடைய கட்சியுமே அறிவித்து அரசியல்ல அதிரடியாக களமிறங்கி இருக்காரு. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போது. கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா மேடையை சரியாக பயன்படுத்திக் கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் திமுக தரப்புல இருந்து பிரச்சனை வராதாம். படத்துடைய ரிலீஸின் போதுமே பிரச்சனை செய்ய போவதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ விஜய் சாருடைய படம் அப்படின்னாலே கண்டிப்பாக ரிலீஸின் போது எக்கச்சக்க பிரச்சனைகள் நடக்கும். சோ இந்த முறை கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவுல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க நொடி பொழுதுல தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.